அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமஸ்கே கோபி. ஓம் சரவணபவா சேனல்ல நீண்ட நாளா சொல்ல முடியாத அந்த ஓரை விஷயத்த சென்ற வாரம் நடந்த நேர்காணல்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பா விரைவில் வரும். இந்த குரல் பதிவும் அது சம்மந்தப்பட்டது தான். ஓரைப்படி தான் எல்லாமே நடக்குது. நீங்க ஒரு விபத்தா இருக்கட்டும், இல்ல ஒரு மருத்துவமா இருக்கட்டும், இல்ல ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல கர்மா சம்மந்தப்பட்டா இருக்கட்டும், அதெல்லாம் அந்த ஓரைப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நான் அதில பதிவு பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய காணொளியா வரும் பாருங்க. இந்த குரல் பதிவு எதோட அது தொடர்புனா, இந்த தெய்வ குழந்தைகள் காணொளியில ஒரு தப்பு நடந்துச்சு. அத நேத்து தான் நான் பார்த்தேன். அப்ப நேத்து அத நீக்கிட்டு திரும்ப புது காணொளியா பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அ பதிவு பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா கரெக்ட்டா அது புதன் ஓரை. இப்போ 11லேருந்து 12 வரைக்கும் புதன் ஓரை. இந்த தெய்வ குழந்தைகளுமே புதன் கிரகம் சார்ந்தவங்க, புதன் அம்சமா இருக்கிறவங்க. அதனால தான் இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி பண்ற முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறவங்க, இப்போ அவங்களுக்கு பொறந்ததுலேருந்தே காது கேட்காம இருக்கிறவங்க, இல்ல வாய் பேச முடியாம சூழல் உருவாகி, அதனால காது கேட்காம இருக்கிறவங்க, இல்ல பார்வை தெரியாம இருக்கவங்க, எல்லாமே புதன் சம்மந்தப்பட்டவங்கனால புதன் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால, அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறவங்களும் அதே புதன் கிரகம் சார்ந்தவங்க தான் இருக்காங்க. கன்னி லக்னம், இல்ல விருச்சிக லக்னம், இல்ல மிதுன லக்னம், அப்படி இல்லனா கன்னி ராசி, மிதுன ராசி அந்த மாரி. ஸோ இது எப்படி எந்த சக்தி கரெக்ட்டா இந்த டைம்ல அத பதிவு பண்ண வச்சிருக்குன்றதுக்கு பின்னாடி தான் பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. விரைவில் ஓம் சரவணபவ காணொளி வரும் பாருங்க. அதேமாரி பக்தி இன்ஃபினிட்டிலயும் புதுசா ஒரு புதிய முயற்சி ஒண்ணு எடுக்க இருக்கோம். அது உண்மையிலேயே உலகம் ஃபுல்லா இருக்கிற முருக பக்தர்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையும், ஒரு பெரிய மாற்றத்தையும் குடுக்கும்னு நம்புறேன். எல்லாமே கிரகப்படி தான் செயல்படுறோம். மனிதன் விதிப்படி தான் பொறக்குறான், கிரகப்படி தான் நடக்குறான். அதனால அதிலிருந்து ஒரு சில மாற்றங்கள் வருவது அவனோட பக்தி நிலையை பொறுத்து, அவனோட ஊழ்வினை, கர்மவினை பொறுத்துன்றது என்னோட கர்ம ஆராய்ச்சியில நான் ஒரு பல தியரிகளாவே உணர்ந்திருக்கேன். மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு குழந்தைக்கு உதவி பண்ணணுன்ட்டு போய், இப்போ 72 குழந்தைங்களுக்கு உதவி பண்ணது எந்த சக்தி நம்மளுக்கு பண்ண வச்சுன்னு தெரியல. இது மட்டும் இல்லாம, இன்னும் 11 குழந்தைங்களுக்கு நம்ப செய்ய காத்திருக்கோம். அதுக்குண்டான சக்திய முருகப்பெருமானே குடுத்து வழி நடத்துறான்றது தான் உண்ம. செய்தொண்டர் புராணம் பத்தி நான் பேசுறப்போ, இந்த விஷயம் எல்லாருக்கும் புரிய வரும். ஏன் வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைகள முருகர் குழந்தைகள், தெய்வ குழந்தைகள்னு சொல்றதுக்கு பின்னாடி, அங்கேயே பல ரகசியமும், பதிலும் வரும் பாருங்க. விரைவில் வள்ளியூர் பயணம் இருக்கும். அத பத்தின காணொளி நான் பதிவு செய்றேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.